இந்த மரியாதையை வெளியே போயிடுடி, இல்லை உன் உயிர் சேர்ந்து போயிடும் இன்னைக்கு. என்னங்க, தெரியாம தாங்க செஞ்சேன், மன்னிச்சிடுங்க. ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேங்க. உங்க காலில் விழுறேங்க. நான் வெளியே போனா எங்கெங்க தூங்குவேன், எங்க இருப்பேன், எனக்கு எதுவுமே தெரியலங்க. ஆஹாஹாஹாஹா. இது அந்த படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றும் போது அறிவு இருந்திருக்கணும். விடுமா, இவகிட்ட பேசி என்னாவ போகுது? சை, இது ஒரு ஜென்மோன்ட்டு இதுகிட்ட பேசுற நீ போடு. இங்கே பாரு த்ரிஷா, உன் வாழ்க்கையில நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இங்கே பாரு, இப்போ நான் சொல்கிறேன். என்னோட சின்ன மருமக வீட்டுள்ள வரும்போது அவள் கர்ப்பமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடைக்கும் சொல்லியிருக்கேன் பாரு. அது எதனா குழந்தை எதனா ஆயிருந்துருச்சு, உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லைடி. கரெக்டாக சொன்னம்மா, இவளுக்கு அதான் பெரிய தண்டனை. என்ன அத்தை, என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் தான் சொல்கிறேன், இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன். ஆமாம், நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதுக்கோஸ்கரம் நீ என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் என் உயிர் போகிறதா இருந்தால் கூட இந்த வீட்டிலேயே போயிடணும். தயவு செஞ்சு என்னை வெளியே மட்டும் நினச்சிடாதீங்க. எனக்கு போகிறதுக்கு போக்காடு இல்லை. எது வருதோ இல்லையோ கண்ணில் நல்லா நீலி கல்லையை வடிச்சிடுறேன். சும்மாவா சொன்னாங்க? ஊமை ஊரை கெடுக்கும், ஆமாம் ஆற்ற கெடுக்கும்ன்றது சரியாக தான் இருக்குதுவா. என்ன, நீ என் குடும்பத்தை கெடுத்துட்ட, அவ்வளோதான் வித்தியாசம். ஹலோ ஹலோ, சொல்கிறா தம்பி, உனக்கு எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணுறது, உனக்கு லைனே கிடைக்கல. சொல்லுடா. எப்படிடா இருக்குது அஞ்சலி? என்னடாச்சு அஞ்சலிக்கு? எப்படிடா இருக்கா? அண்ணன் அண்ணன் அண்ணன், எதுவும் பதட்டப்படாதீங்க அண்ணன், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. சொல்லுடா, இங்கே நாங்கள் ஒரே பதட்டத்தில் இருக்கிறோம். நீ என்னடா இப்படி இவ்வளோ ஆறாமல் பேசிகிட்டு இருக்க? எப்படிடா இருக்கா அஞ்சலி? டே, குழந்தைக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் இல்லாதனடா, நல்லா இருக்குது தானே குழந்தை? அண்ணன் ஒன்றும் பயப்படாதீங்க அண்ணன், ரொம்ப சீரியஸாக தான் இருந்தா, ஆனால் இப்போ நல்லாகிறா அண்ணன். அது மட்டும் இல்லைண்ணே, குழந்தைக்கு எதுவும் இல்லைண்ணே, 2 பேரும் நல்லாகிறாங்கண்ணே. சீக்கிரமாக வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏய், நிஜமாவாடா? எல்லாம் அந்த கடவுளோட அருமைடா. நல்லவங்களுக்கு எப்போவுமே கெட்டது ஆகாதுன்றது இது ஒரு உதாரணடா. சரி, நாங்கள் கிளம்பி வரோம். அங்கேயே நான் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? சரிண்ணே, சீக்கிரமாக வாங்கண்ணே. சரி சரிடா, நீ ஃபோன் கட் பண்ண வர. அம்மா சுதாகர், ஏன்டா அழுவுற? என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு சின்ன மருமகளுக்கு? சொல்லுடா, என்னடா ஆச்சு? சொல்லுங்க. எது அவ்வளோதானங்க அஞ்சலிக்கு? சொல்லுங்க. அடிச்சு வாய மூடு, நடிக்காத. பாவம், அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்தாலும் உன்னால தான். இப்போ என்னவோ திடீர்னு என்ன பாசம் எப்படி வந்துடும் உனக்கு? போடி அப்படிக்கா. ஐயோ ஐயோ. ஏய், அவளை விடுறா. என்னாச்சு சொல்லேண்டா அஞ்சலிக்கு? அம்மா, அஞ்சலிக்கு எதுவும் இல்லையாம்மா, நல்லாகிறாளாம்மா. ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டாங்களாம்மா. அது மட்டும் இல்லைம்மா, வயிற்றுல இருக்கிற நம்ம வாரிசு நம்ம குழந்தை கூட நல்லாகுதாம்மா. வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்னது, ஒழிச்சுக்கிட்டாளா? வாய்ப்பே இல்லையே, ரொம்ப ரத்தம் போச்சே. அவள் அங்கேருந்து வீழ்ந்திருந்தா அவள் உயிருக்கே ஆபத்தாக இருக்கணுமே. அது எப்படி குழந்தைய இவ்வளோ 2 பேரும் பொழிச்சிக்கிட்டாங்க? கஷ்டப்பட்டு போட்ட பிளானு இவன்கிட்ட, இந்த மொட்டை மகன்கிட்ட அடி வாங்கிருந்து எல்லாம் வீணாக போயிடுச்சு. சே. சுதாகர், நிஜமாக கடவுள் இருக்கிறது உண்மைடா. அதனால தான்டா அஞ்சலிக்கும் அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் எதுவும் ஆகலடா. எல்லாம் இந்த கடவுளோட குரூப்படா. நடுறா போகலாம். முதல்ல அவளை பார்த்ததாண்டா எனக்கு சமாதானம் ஆகும். நடுறா போகலாம். கடவுளே, என்னை மன்னிச்சிடுப்பா. எப்படியோ அஞ்சலி வயிற்றுல இருக்கிற குழந்தைய காப்பாற்றி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இனிமேல் நான் தப்பு பண்ணவே மாட்டேன்ப்பா. ரொம்ப நன்றி கடவுளே, கோடான கோடி கடவுளே, நன்றி கடவுளே. 2 பைத்தியமே என்ன பார்க்குதே. சுதாகர், விட்றா. அதான் 2 பேருக்கு எதுவும் ஆகலை இல்லை. போட்டோ விட்றா. இது ஒரே ஒரு வாட்டி தானே அவள் தப்பு செஞ்சா. இது ஒரு தடவை மன்னிச்சு பார்க்கலான்டா. சரிம்மா, நீ சொல்கிறேன்ட்டு நான் சரின்றேன். இங்கே பாருடி, எங்கள் அம்மா சொன்னவாச்சும் உன்னை நான் மன்னிக்கிறேன். இதே தான் முதலும் கடைசியாகவும் இருக்கணும். இன்னொரு தடவை நீ தப்பு செஞ்ச,
நானே சோறு செஞ்சு உனக்கு விச வச்சு ஒன்று சாவடிச்சிருவேன்டி. நடுமா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஐயோ இனிமே தப்பு செய்ய மாட்டேங்க. என்ன ரொம்ப மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரெண்டு பேர் போயிட்டாங்களா? இந்த த்ரிஷாவது அழுகுறதாவது உங்களெல்லாம் அழுவரிச்சு பார்க்குறது தாண்டி என்னோட வேலையை. எப்படியோ பொழிச்சிட்டாளா? இருக்கட்டும், அடுத்த வாட்டி எனக்கு டைம் கிடைக்கும்ல, பார்த்து செய்யறேன்டி. இந்த தடவை மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை மிஸ் ஆக முடியாது. இப்போதைக்கு மாமியாரை கொஞ்சம் கீழே விழ வைப்போம். ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவளை பார்த்துக்கணும் மாதிரி பார்த்துக்கின்னு அவளை ஏன் வழியில் விழ வைக்கிறது தான் இதுக்கு மேலே என்னோட வேலையே.